திமுகவும் அதிமுகவுமே ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்த பிறகு நாத்தாக்கா சேராதுங்கிறதுல என் தம்பின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் தம்பி கூட்டணிக்கு வரலன்னொன்னே தம்பியவே திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. விஜய் இடத்தில் நான் இருந்தேன்னா நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன், எல்லாரும் கொண்டு வச்சுருக்கேன். நம்முடைய கட்சியையும் நம்முடைய சின்னத்தையும் அசிங்கமாக ஒரு அருவருப்பான எதிராளியை கோபப்படுத்தி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும்பொழுது பார்த்தீங்களா இந்த அரசு என்ன பண்ணுது பாருங்கன்னு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகை அந்தணன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா நாளுக்கு நாள் திமுக நாம் தமிழர் இடையான அந்த உறவு அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவருக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த அஜெண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசுனாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா சார் அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு, அதை டெவலப் பண்ண பார்க்கணும். வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு, அதை எப்படி உயர்த்தலாம் அப்படின்றத பார்க்கணும். இல்லை, திருமண வீடுகளில் எதிரெதிர் துருவத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் சந்திப்பதுங்கிறது ரொம்ப இயல்பானது. அதுக்கு நம்ம மர்ம முடிச்செல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த விழாவை பொறுத்தளவுக்கு மிக முக்கியஸ்தர்களாக அந்த 2 பேரும் தான் இருந்தாங்க. இப்போ அருகருகே இருக்கும்பொழுது ஏதாவது பேசிதான் ஆகணும், நாகரிகத்தின் அடிப்படையில் பேசிதான் ஆகணும். ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் வைகோவினுடைய செயல்பாடுகள்லாம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு திருமண விழாவில் அவங்க சந்திக்கிறாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, முகம் கொடுத்து முன்னாள் முதல்வர் பேசவே இல்லை. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவங்க பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஒரு நாகரிகம், இது சபை நாகரிகம் தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர அதுக்குள்ள பெரிய சதி இருக்குது அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம். திரு விஜய் அவர்கள் மீதோ இல்லை அரசு மீதோ ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதை அவர் பெருசாக போர்ட்ரேட் பண்ணுறாரு. ஆமாங்க, உள்ளபடியே நேர்மையான அரசியல்வாதியாக அவர் இருந்திருந்தாருன்னா இந்த கட்சி ஆட்சிக்கு கிட்டத்தட்ட இந்த 50-60 நாட்களில் அவர்கள் செய்த பல நல்ல விஷயங்களை பாராட்டியிருக்கணும். அப்படி எதையுமே அவர் பாராட்டினதா எனக்கு தெரியல. அண்ணாமலை கூட அவர் பாராட்டுறாரு, இந்த அரசை பாராட்டுறாரு, சில விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் பாராட்டுறதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம், பட் அண்ணாமலை பாராட்டுவதற்கு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி பல விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதெல்லாம் இவங்க வாங்காமல் இருக்காங்கங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று பல அரசு அலுவலகங்களில் லஞ்சம்ங்கிறது அடியோடு குறைஞ்சிருக்கு. முற்றிலும் ஒழியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அடியோடு குறைஞ்சிருக்கு. ரொம்ப அச்சப்பட்டு தான் இந்த 5-10 அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி காட்டிய ஒரு தலைமை தாவேகா தலைமை. ஸோ அப்படி இருக்கும்போது மனதார ஒரு 2 வார்த்தை நீங்கள் பாராட்டிட்டு 50 வார்த்தை நீங்கள் குற்றம் சொன்னால் கூட இங்கே ஏற்றுக்கலாம். 2 வார்த்தை பாராட்ட மனது இல்லாதவர் 2000 வார்த்தைகளில் திட்டும் பொழுது அந்த மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவருடைய அஜெண்டா என்னங்கிறது அவங்களுக்கு கட்டாயமாக புரியும். இன்னொன்று இப்போ அவர் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார்னு ஹேட்சியமான தகவல்கள்லாம் இங்கே போயிட்டுருக்கு. பெரும்பாலும் வாய்ப்புகள் கூட இருக்குன்னே வச்சுங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை சீமானவர்கள் என்னுடைய கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு பெரிய பலவீனமாக அது மாறிடும், அதனால் வேண்டாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டால் டம்மி வேட்பாளர்களை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அவருக்கு எதிராக நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கே பெருசாக அறிமுகம் இல்லாமல் எந்த வெற்றி வாய்ப்பையும் அவங்களால அடைய முடியாதவர்களா தூக்கி போடுவாங்க. சீமான் போன தேர்தலில் மற்ற கட்சிகள் பண்ணதை இப்போ அவருக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் திமுகவோடு கைகோர்க்கிறாருங்கிறது ரொம்ப பட்டவர்த்தமான விஷயமா தெரிஞ்சு போச்சு. இதற்கப்புறமும் ஒரு மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தம்பிகளே பல பேர் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க அவரை. குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாடுகளில் வாழ்கிற பல ஈழத்தமிழர்களே அவர் மீது ஒரு தீராத வெறுப்பை அண்மை காலமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அவருடைய அரசியல் பாதைங்கிறது ஒரு இலக்கில்லாத பாதையாக மாறி போச்சு. ஒரு காலத்தில் அவருடைய பேச்செல்லாம் நான் கேட்டு வியந்து போயிருக்கேன். அப்போ அவரோட நான் எடுத்த புகைப்படத்தை இன்னமும் என் வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன். ஒருபோதும் அதை கைட்டி தூக்கி போடவே இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர் சந்தர்ப்பவாதியாக மாறி ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்து போயிட்டாரேங்கிற வருத்தம் தான். அண்ட் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது, வெறும் ஒரு கவர்ச்சியான ஒரு ஆட்சி, அது தவிர 5 ஆண்டுகள்லாம் நீடிக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களும் இதே சொல்ற, ஆட்சி நீடிக்காது. எதை பேஸ் பண்ணி இதை சொல்றாங்க 2 பேருமே? அம்மா, ஆசை, மனசுல இருக்கிற ஆசை. ஜனநாயக முறைப்படி மக்கள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லைங்க, அப்படி ஒரு காட்சி நம்ம கண் முன்னாடி வந்துடாதான்னு தவிக்கிறாங்க. விட்டா எங்கேயாவது கேரளாவில் போய் மாந்திரியம் கூட பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுடைய வேதனையும் விரக்தியும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், 6 மாதத்தில் கவிழ்ந்துரும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கல்யாண மேடைகள் போனாலும் ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள்
பனையூரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ இந்த ஆட்சி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி கிரவுட் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து அணி அணியாக திரண்டு வந்து அங்கே சேர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளுக்கு நாள் அந்த கட்சி பலமாயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இவர்கள் ஆசைப்படுவது கட்டாயமாக நடக்க போகிறதில்ல. 5 வருஷம் இந்த ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். இந்த ஆட்சியில் இவர்கள் செய்கிற நல்லதை பொறுத்து இந்த ஆட்சி தொடருமா வேண்டாமாங்கிறத அப்புறம் தான் மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் இந்த 5 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆட்சி நகரும். திரு விஜய் அவர்கள் எதிர்க்கட்டில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் இவங்க 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது சார். ஏங்க திமுகவும் அதிமுகவுமே ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்த பிறகு இதில் நாத்தாக்கா சேராதுங்கிறதுல ஏதாவது இருக்கா? கட்டாயமாக எல்லாரும், அதாவது விஜய்ங்கிற ஒரு மனிதன் நாம் என்ன நினச்சோம், அதிகபட்சம் வந்து ஒரு 10 மேடைகளில் கத்திட்டு ஓஞ்சிடுவார், ஒரு 20 சீட்டு ஜெயிப்பார், அதுக்கப்புறம் இவரை வச்சு அடிக்கிற அடியில் துண்டை காணும் துணியை காணின்னு ஓடிடுவாருன்னு தான் எல்லாருமே இங்கே எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்புங்கிறது வேறையா மாறி போச்சு. வந்த வேகத்தில் அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது அதிரடியாக இருக்குது. அப்போ இவ்வளவு காலம் நாம் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபரு போஸ்டிங்கு இதுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பல துறைகளில் இருந்த ஊழல்கள் எல்லாமே வந்து அம்பலப்பட்டு நிற்கிது. இது எல்லாத்தையுமே மக்கள் இப்போ பார்க்குறாங்க. அடடா ஒரு சரியான ஆட்சி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு அவங்க தினந்தோறும் நினைக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. குறைகள் நிறையா இருக்குது. முக்கியமாக இந்த ரீல்ஸுங்கிறது மிகப்பெரிய குறை. அமைச்சர்களை வந்து ஒரு சாட்டை எடுத்து கண்ட்ரோல் பண்ணலன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதை கட்டாயமாக அவர் செய்வார்னு நம்புவோம். மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஒரு அடைந்து விட்டாரே அப்படிங்கிற வருத்தம் வந்து உங்களுக்கு வருத்தமும் கோபமும் ஆத்திரமாக மாறி நிற்கிது. அதனால் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3 கட்சிகளை தவிர பாக்கி எல்லாமே தாவேகா பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ அதனால் இவர்களாவது ரொம்ப இறுக்கமாக கை கோர்த்து எந்த அளவுக்கு அவர் எதிர்க்க முடியுமோ இல்லை திருமாவர்கள் இன்னும் திரும்ப நாங்கள் வந்து அவங்களோட நட்பு சக்தியோட தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து புசி ஆனந்த் அவர்களை பார்க்குறாரு, வெளில வந்து அரசை பாராட்டுறாரு. பாமக தாவேகாவை நோக்கி நகர்ற மாதிரி இருக்குது, விசிக விலகிற மாதிரி இருக்கே சார், ஒரு இந்த பெர்செப்ஷனில் பார்க்க. இல்லை அதை அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் திருமாவர்கள் வந்து அவங்க கூட்டணிக்கு வந்த 2வது நாள்லேருந்து இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், திமுகவுக்கு எங்களுக்கும் பெரிய அளவு மனஸ்தாபம் கிடையாது அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் அதை அப்படி எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆராசா போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அது ரொம்ப 1 இயர்ஸும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு, அது வேற. பட் இருந்தாலும் இப்போ ஒரு தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இவ்வளவு காலம் ஒரு கூட்டணியில் இருந்தோம், அங்கிருந்து வேற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்துட்டோம். வந்த உடனே அந்த கூட்டணியில் இருந்த நல்லது கெட்டதுகளை நினச்சி பார்க்கணும்னு ஒரு தலைமை நினைக்குது. அதை தான் வந்து திருமாவர்கள் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாரு. அது அப்படியே உண்மைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவில் தான் அவர் இருக்கார், திமுகவில் தான் தொடர போகிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று அவரால் திரும்பி போகவும் முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டா இனிமேல் எப்படி திரும்பி வர்றதுங்கலாம் படத்தில் டைலாக் வரும். அந்த மாதிரி ரொம்ப தூரம் வந்துட்டார் அவர். அதனால் இன்னொன்று வந்து பாமக போன்ற ஒரு சாதி கட்சியை விஜய் கட்டாயமாக சேர்க்க மாட்டார். அவர் வந்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் வந்து ஒரு பெரிய அளவு வாக்கு வங்கி வச்சுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளோ மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேளாண்மை தொடர்பாக சில நல்ல விஷயங்களே அவர் வைக்கிறார். இந்த அரசுகிட்ட சொன்னோம்னா அவங்க கேட்பாங்கங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால தான் தேடி வந்து இந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. இல்லைனா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஏன் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு தேடி வரணும்? வந்து அமைச்சர் அறையில் உட்காந்து இதற்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்கா? ஏதோ ஒரு கட்சிங்க, ஆமாம் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ஆளும் பொழுது எப்போவாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செக்ரட்டரியேட்டில் வந்து எந்த மந்திரியாவது பார்த்துருக்காரா? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அப்போது இந்த அரசு கட்சி பாகுபாடுன்றி நல்ல விஷயத்தை சொன்னால் கேட்குங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ அதனால் வர்றாங்க, சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அவங்களும் கேட்டுக்கிட்டு கட்டாயமாக அதை செய்வோம் சார்னு சொல்லி இம்மிடியேட்டாக அதற்கான வேலைகளை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வெளியில் வந்து மனதார பாராட்டிட்டு போகிறாரு. அதனால் இது வந்து உடனே கூட்டணியாக மாறிடும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு சரியான ஒரு அச்சாரமாக இருக்குமான்றது தான் கேள்வி. சொல்ல முடியாது. அது வந்து எதிர்காலத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணால் ஒருவேளை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர அது இன்றைக்கே மாறிடுமான்னா இதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லும் போது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தான் வந்து ஜெயிப்போம், அதுக்கப்புறம் வந்து காட்சிகளே மாறும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. ஒரு பக்கம் அந்த கட்சியிலேருந்து கொத்து கொத்தா வெளியில் வந்துட்டு இருக்கிறது நம்மளால வந்து பாதி கட்சி வந்துடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவா இல்லை உண்மையிலேயே அவங்க வேலை செய்கிறாங்களா உள்ளாட்சி தேர்தலுக்காக? இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான். இருக்கிற கொஞ்சம் பேரும் திரும்ப அங்கே போயிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் அவர் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காரே தவிர உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகலாம் எத்தனாவது இடத்துக்கு போக போகுதுன்னு நம்மளால் யூகிக்க கூட முடியல. ஏன்னா இப்போ திமுக இன்னமும் பலத்தோடு தான் இருக்குது.
அதோடு ஒப்பிடும்பொழுது அதிமுகங்கிறது ரொம்ப பலவீனமாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி உள்ளாட்சி தேர்தல்களில் ரொம்ப கடுமையாக வேலை பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. இன்னொன்று வந்து அவர் தேர்தலுக்கு முன்பே நாம தான் ஆட்சியை பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் அமைச்சரவை பட்டியலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு தான் அவருடைய கணிப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கணிப்பும் பொய்க்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, திமுகவை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்கெட்சை போட்டாங்கன்னா ரொம்ப கரெக்டாக போடுவாங்க. முக்கியமாக இந்த நீதிமன்ற விவகாரங்களில் அவங்க போடுற கிடுக்கி பிடிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாற்று சிறப்பு கேஸ் அவங்க பண்ணி. ஆமாம்மா, அது முதல் முறையாக எப்படி அவங்க வந்து தவற விட்டாங்கன்னு தெரியல. அவர் வந்து எஃப்ஐஆரில் அவர் வந்து அக்யூஸ்ட் இல்லைங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறதுங்கிறது அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அவசரத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சுட்டதாக தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து அவர் கரூருக்கு போய் அந்த மக்களை சந்தித்து அங்கு நடக்கிற அந்த நெகிழ்வான சம்பவங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இன்னும் அவருக்கான நம்பிக்கையும் மரியாதையும் அதிகப்படுத்தும்னு திமுக பயப்படுது. ஸோ அதன் காரணமாக எப்படியாவது அவர் கரூர் போவதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் என்னென்னமோ கட்டாயமாக இன்றைக்கி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்கங்க. நீங்கள் ஒரு தாவேக அரசு வந்தோடனே ஒரு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இவர் இவ்வளோ வாங்கினார் அவர் அவ்வளோ வாங்கினார்னு சொன்னால் அது பெருசாக இங்கே எடுபடாது. ஏதோ ஒரு ஆத்திரத்தில் சொல்கிறாங்கன்ட்டு மக்கள் போயிடுவாங்க. ஆனால் சம்பந்தப்பட்டவர்களும் உட்காந்து பேசுகிறாங்க. இதற்கு முன்னாடி அவங்க மீடியாக்களில் வந்து பேசியிருக்காங்களான்னா இல்லை. அவங்களுக்கு ஏதாவது அரசியல் அஜெண்டா இருக்கான்னா இல்லை. அவங்களாம் ஒரு தொழில் நடத்துகிறவங்க. அவங்க வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் நாங்கள் அதை தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம்னு முன் வரும் பொழுது மக்கள் வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அதை பார்க்குறாங்க. இது வரைக்கும் அப்படி வந்து இப்போ வெளியில் வந்து பேசினவங்க யாருமே இல்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோ கேட்டாங்க, இதில் இவ்வளோ கேட்டாங்க, அதில் இவ்வளோ கேட்டாங்கன்னு பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்கு வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். பட் அவங்க சம்மந்தப்பட்டவங்களே ஆத்தென்டிக்காக சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய செய்தியாக மாறுது. அந்த தைரியம் வந்து தாவேக அரசு கொடுத்துருக்கா? அவங்களுக்கு வந்திருக்கு. தாவேக அரசு இல்லைங்க. இப்போ லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அப்போ நீங்கள் வாங்குறவர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா ஏன் கொடுத்தீங்கன்னா இவங்க மீதும் பதிவு பண்ணணும். அப்போ அந்த ரிஸ்க் இருக்கும் பொழுதும் அவங்க பேசுகிறாங்கன்னா போதும், இந்த கொள்ளைக்கு ஒரு முடிவு கட்டுவோங்கிற ஒரு வெறி வந்தால் தான் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச அந்த வெறி அவங்களுக்கு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ அந்த அவங்க லஞ்சமாக வாங்கின பணத்துலாம் தாவேக அரசை திரும்ப கொடுக்க முடியுமா? அந்த நம்பிக்கையில தான் அவங்க புகார் சொல்கிறாங்க. இல்லை எதுக்காக இந்த புகார் கொடுக்கப்படுது? இல்லைங்க, புகார் கொடுக்கப்படுவதுங்கிறது விசாரணை நடத்தி அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் பண்ணி அதை வாங்கி திருப்பி கொடுக்க முடியுமான்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து சட்ட வல்லுநர்கள் பேச வேண்டிய விஷயம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில் வந்து எல்லாராலும் பேசப்படுவதுங்கிறது. டீ கடையில் பேசுகிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பேசுகிறாங்க. இது வந்து இந்த ஆட்சி வந்து இதெல்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு பேசுகிறாங்க. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் சம்பந்தப்பட்டவர்கள் பலப்படுத்திகிட்டே இருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றைக்கி பல இடங்களில் லஞ்சம் குறைஞ்சிருக்கு. தலைமை சொல்வதையும் அவங்க கேட்கணும். இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தேவையில்லாமல் போய் ரீல்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க வந்து நடந்துக்கணும். பட் அவங்க இன்னும் வந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்திலேருந்து விடுபட்ட மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான திசையை நோக்கி நாம் போகணும் அப்படின்னு முதல்வர் விஜய் இன்னும் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர்களும் சேர்ந்து இந்த ஒத்துழைப்பை கொடுக்கணுங்கிறது தான் கட்டாயமான விஷயமாக இருக்க முடியும். இதில் வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செஞ்சது உள்ளபடியே வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது. அவங்க அதை தவிர்த்துருக்கணும். இன்னொன்று வந்து இப்போ அவங்களே சொல்கிறாங்க, நானே வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவி தான், தமிழ் வழி கல்வி தான் நான் படித்தேன், ஒரு கட்டத்தில் தான் நான் அப்புறம் ஆங்கிலம்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன தான் அவங்க சொன்னால் கூட அவங்களுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த குழந்தை வந்து கையை கட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட பதில் சொல்கிறது, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உள்ளபடியே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து அந்த பெண் வளர்ந்து ஒரு கட்டாயமாக வந்து ஒரு பெரிய ஆக்ஸ்போர்டில் கூட போய் படிக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி திருப்புமுனை ஆகும்லாம் நமக்கு யாராலையும் கணிக்க முடியாது. அவங்க அன்றைக்கி பார்க்கும் பொழுது நாம் இப்படிலாம் பேசியிருக்கோமே அப்படின்னு நினச்சா கொஞ்சம் சங்கடமாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ சாதாரண சின்ன விஷயங்களுக்கு கூட படிக்கிற தோழிகள் வந்து கிண்டல் பண்ணுகிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்போ அதற்கு நாம் வழிவகுத்துட்டோமே அப்படின்லாம் அந்த அமைச்சர் நீங்கள் நினைக்கணும். உள்ளபடியே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரீல்ஸ் மோகத்தை தயவுசெய்து விட்டுட்டு எல்லா அமைச்சர்களுமே நீங்கள் போங்க. இதற்கு முன்னாடி வந்து எல்லா கட்சிகளுமே எல்லா ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க பல இடங்களில் போய் செக் பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து வீடியோவாக பதிவு பண்ணி சோஷியல் மீடியாவில் வெளியிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறீங்கிறது ஒரு வேதனையான கேள்வியாக இருக்குது. கட்டாயமாக தலைமை வந்து சாட்டையை கையில் எடுக்கணும். யார் அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு கீழ் உள்ள நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி,
தலைமை கடுமையாக நம்ம மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வேணால் ஒரு தெரியாத ஒரு தகவலை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட அமைச்சர் கீர்த்தனா அவங்கள நேரில் சந்திக்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டதா ஒரு தகவல் இருக்குது. அப்போ முதல்வர் சொன்னாரா எதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கா அப்படின்னு. அப்போ அவர் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. ஒரு கோபத்தில் இருக்கார் அவர். இப்படியெல்லாம் பேரை கெடுக்கிறாங்களேங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. கட்டாயமாக அவங்கள ஒரு ஃபோனில் கூப்பிட்டு கடிந்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆட்சி நமக்கு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்துருக்கு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைச்சர்கள் செய்வதுங்கிறது ஒரு பெரிய தவறான முன்னுதாரணமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆட்சிக்கே ஒரு பெரிய கெட்டப்பெயரை அதை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதனால் கீர்த்தனா போன்றவர்கள் இனிமேலாவது இந்த ரீல்ஸ் மோகத்திலிருந்து வெளியில் வரணும். அவர் ஏதாவது பேசுவார், அவர் பேசுகிறதுக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அம்மோனியாவால் பாதிக்கப்பட்டு பல பேர் இருந்தாங்க, இவர் போனாரேன்னா இவரும் ஒரு கட்சி நடத்திட்டு தானே இருக்கார். நாளைக்கு அதே தொகுதியில் போய் நின்று மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க போகிறவர் தானே அவர். ஆளுங்கட்சி போகிறது இருக்கட்டும், அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் போயிருக்காங்க, அதெல்லாம் வேறு. நீ ஏன் போலன்னு யாரையும் கேட்க முடியாது. யாரால் முடிகிறதோ அவங்க போகிறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் சரி, ஆதவ் அர்ஜுனாவும் சரி, அருண்ராஜ் அவர்களும் சரி, எல்லாருமே இந்த ஸ்பாட்டுக்கு போய் உடனடியாக அவங்கள மருத்துவ உதவி எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் யாருமே போகலைன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பதில் அர்த்தம் இருக்குது. இப்போ அவங்க விருதுநகர் தொகுதி கீர்த்தனா அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு அவங்க போகிறாங்க, அவ்வளோதான். அதை நீ இங்கே போனியே ஏன் அங்கே போகலன்னா எங்கே தான் போக முடியும்? எல்லா இடத்துக்கும் ஒருத்தர் போயிட்டு இருக்க முடியுமா என்ன? அதனால் இப்போ இவரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான், இவர் ஏன் போகல? அதனால் அந்த கேள்வியை திருப்பி மக்கள் கேட்க மாட்டாங்களா என்ன? அதனால் அதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்கிறதே பண்ணிட்டு இல்லை, அவங்களுடைய அஜெண்டாவே அதுதானேங்க. இப்போ அவர் என் தம்பின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் தம்பி கூட்டணிக்கு வரலன்னொன்னே தம்பியவே திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த தம்பிகள்லாம் சேர்ந்து. அது எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை கொண்டு அடித்தாருங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். உள்ளபடியே விஜய் இடத்தில் நான் இருந்தேன்னா நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன், எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுருக்கேன். அதனால் அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர். நம்முடைய கட்சியையும் நம்முடைய சின்னத்தையும் அசிங்கமாக ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை கொண்டு விமர்சித்தவர்களை கூட இன்றைக்கி மரியாதையாக மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டுருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்டவரை தொடர்ந்து போய் சீண்டிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல. என்னென்னா இந்த எதிராளியை கோபப்படுத்தி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும்பொழுது பார்த்தீங்களா இந்த அரசு என்ன பண்ணுது பாருங்கன்னு கதறதுக்காக ஒரு வாய்ப்பை இவங்க தொடர்ந்து தேடிகிட்டே இருக்காங்க. ஒருபோதும் இவரெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் மதிக்கவே மாட்டார். மற்றும் பலர் லிஸ்ட்டில் தான் இந்த கட்சியெல்லாம் இருக்குது, இந்த கட்சியின் தலைமையும் இருக்குது. அவர் ஏதோ கொஞ்சம் அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவரை போய் நேராக பார்த்துட்டாரு. அது ஒரு 10 நாள் ஆயிருந்தால் அவருக்கே ஒரு மனப்போக்கம் ஏற்பட்டு இவரெல்லாம் போய் நம்ம பார்த்துருக்கணுமான்னு போகாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அன்னைக்கு ஏதோ அவர் அந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இந்த ஆர்வத்தின் அடிப்படையில் போய் பார்த்துட்டாரு. அது கூட இப்போ ஏன்டா பார்த்தோன்னு நினச்சிட்டு இருப்பார் ஒவ்வொரு நாளும். ஜனநாயகன் எப்போ வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்தில் வராதுப்பா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட். ஆனால் திடீர்னு சமீபத்தில் சென்சார் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் இருக்கு. சென்சார் தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கமிட்டியை சேர்ந்தவர்கள் படத்தை 2வது முறை பார்த்துட்டாங்க. அதுதான் இப்போ இங்கே பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி போயிட்டு இருந்துச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி வழங்கப்பட்ட பிறகு தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இப்போ அந்த சென்சார் அமைப்பு ஏன் இவரை நோக்கி பயப்படுது இன்னைக்கு அப்படின்னா அவர் கையில் இருக்கிற அந்த பதவி. இப்போ விஜய் நேரடியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்காம ரொம்ப அழகாக ஒரு வேலையை அவங்க பண்ணிவிட்டார். அவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்த பிறகு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. சிக்னல் எல்லாமே கிரீன் சிக்னலாக மாறிடுச்சு. அதனால் அந்த படம் வெளிவருவதில் இனிமேல் சிக்கல் கிடையாது. டேட்டு தான் பிரச்சனை. எந்த டேட்டில் வரப்போகிறோங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஜூலை 23 அல்லது 31 அல்லது ஆகஸ்ட் 13 இதுதான் ஒரு பெரிய 3 டேட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தேதியில் வருது, உறுதியாக வருது. தகவலுக்கு நன்றி சார். நன்றி.